நாம் முதன்மையாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தரை நேசிக்க வேண்டும். அப்படின்னு சொல்லாம அதான் முதல் கட்டளையாக ஃபர்ஸ்ட் கட்டளை என்ன கொடுத்திருக்காரு? முழு எழுத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் முழு வெள்ளத்தோடும் கட்டளத்தில் அன்பு கூறுவாயாக. நம்ம ஞானத்தில் அன்பு கூறணும், கட்டளத்தில் அன்பு கூறணும். அப்படின்னு சொல்லாம நீ கட்டளத்தில் அன்பு கூறக்கூடிய நேரத்துல அந்த அன்பை தான் ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். சொல்லாம அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவரத்தை அன்பு கூறக்கூடிய காரியங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல ஆண்டவர் ஏன் அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கக்கூடிய நேரத்துல ரோமர் 5:5 சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ரோமர் 5:5 இல்லையா? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இதயத்தில் ஊற்றப்படுகிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நான் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்ன முன்னாடி வாசிக்கும் நேரத்துல என்ன கொடுத்திருக்காரு சொன்னா 3ஆம் வசனத்துல அது மாத்திரமல்ல பயிற்சி நம்பிக்கையும் நாங்கள் அறிந்து பாராட்டுகிறோம். நம்ம சொல்லாம நமக்கு ஒவ்வொரு காலத்தில் கூட நாம் என்ன பண்றோம்? மேன்மை பாராட்ட வேண்டும். என்ன சொல்லாம நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா சொல்லாம இப்போ நம்முடைய இருதயங்களிலே தேவ ஆவி, அன்பின் ஆவி ஆண்டவர் நமக்குள்ளே ஊற்றிருக்கிறார். இதை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக? அவருடைய அன்பின் ஆவியை நமக்குள்ளே ஊற்றுகிறார். அப்படின்னு சொல்லாம என்ன ஆவி ஊற்றுறாரு? அன்பின் ஆவியை நமக்குள்ளே ஊற்றுகிறார். அந்த அன்பின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளை, அபிஷேகம் இல்லாமல் நாம் இருப்போமானால் நாம் கிறிஸ்துவர்கள் அல்ல. கிறிஸ்துவை உடையவர் கிறிஸ்துவர். நம்ம சொல்லாம கிறிஸ்துவை உடையவர் கிறிஸ்துவர். கிறிஸ்துவ மனக்குள்ளே இருந்தாலும் நீ கிறிஸ்துவர். கிறிஸ்துவ மனக்குள்ளே அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் நீ கிறிஸ்துவனே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே சொல்லாம சொல்ல மாட்டேங்கிறத. அப்போ குமாரனை உடையவனாக நாம் இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே ஆண்டவர் அருமையாக சொல்லக்கூடிய வேறு வார்த்தை என்னவென்று சொன்னால் நான் உனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். சுருக்கமா சொன்னா நான் உனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அப்படின்னு சொல்லாம அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நீ அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அன்பின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இதயத்தை சுத்தமுள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனை இதயத்தை என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். அப்படின்னு சொல்லாம இதயத்தை சுத்தம் பண்ண என்ன ஆகும் கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உன் மேல சடனா வருவார். உன் இருதயம் பரிசுத்தமா இருந்ததுன்னா, உன் இருதயம் வெற்றிடமா இருந்ததுன்னா, உன் இருதயம் காலியா இருந்ததுன்னா, அழுக்கு ஒண்ணும் இல்லாம பாவம் தீபம் ஒண்ணு இல்லாம இருந்ததுன்னா உனக்குள்ள யார் வந்துருவாரு? பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துருவார். அதே சொல்லாம அப்ப நீ என்ன பண்ணணும்? முதல்ல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்து இருந்து என்ன பண்ணணும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய நேரத்துல நமக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சடனா வருவார். அப்படி சொல்லாம அறிக்கை பண்ண ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியின் வல்லமையை உனக்குள்ளே இறக்குவார். அதில் சொல்லாம அந்த வல்லமை உனக்குள்ளே வரக்கூடிய நேரத்துல நீ எந்த இடத்துல இருந்தாலும் அப்படி உள்ளே குதிப்ப. சொல்லாம உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளவு ஒரு அருமையான பிரசன்னான ஒரு பிரசன்னம் உன் மேலே இறங்கும். சொல்லுங்கள அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்க குதிக்கிறது குதிக்கிறது எல்லாம் இல்ல. அந்த சொல்லலாம் சொல்லுங்களேன். அல்லையே சொல்ல மாட்டேன். குதிக்கிறது குதிக்கிறது விட்டாங்க ஒன்னே இல்லை அப்படின்னா ஸ்பிரிட் பரிசு. அது ஸ்பிரிட் கிடையாது. அவன் சொல்லாம ட்ரம்ஸ் அடிச்சாலும் அடிக்கப்பட்டாலும் அவன் பழைய காலத்துல இந்த ட்ரம்ஸ் கை போடலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ட்ரம் சின்ன ட்ரம் இருக்கு போல அதை டோம் டோம்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. இல்லையே சொல்லல டோம் டோம்னு அடிப்பாங்க. அந்த இதுதான் அடிப்பாங்க. அந்த ட்ரம்ஸ் அடிச்சாலே அந்த கொட்டு கேட்டாலே
சபை முழுவதும் எப்படி ஆயிடும்? அபிஷேகத்துல இருந்துருவான். அல்லையோ சொல்லாமா? இந்த காரியத்தை ஆண்டு எதிர்பார்க்கிறார் உங்கள்கிட்ட. நாம சொல்லாமா? உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது ட்ரம்ஸ் அடிச்சாலும் சரி, அடிக்காவிட்டாலும் சரி, ஊழிக்கார பாட்டு பாடினாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, நீ எப்படி ஆகிடும்? ஆவிக்குள்ளாக ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நாம சொல்லாமா? புத்தி உள்ள ஆராதனை என்ன? ரோமர் 12:1-2 வாசிங்க. ரோமர் 12 புத்தி உள்ள ஆராதனை போட்டுக்காங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ உங்களுடைய இருதயத்துல போனோம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னு சொல்லாம எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான பலி என்ன பலி? ஜீவ பலி. அப்படின்னு சொல்லாம ஜீவனை பலியாக நீ கொடுக்க வேண்டும். அதான் சொல்றாரு, அறிஞர் சொல்றாரு, நமஸ்கம் சொல்றாரு, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னு சொல்லாம தேவனுக்கு பிரியமான பலி என்ன பலி? ஜீவ பலி. அந்த ஜீவ பலியை நீ கொடுக்கக்கூடிய நேரத்துல உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஜீவனாய் இருக்கக்கூடிய நீ உனக்குள்ளே ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை அருள வல்லவராக இருக்கிறார். அப்ப சொல்றார், இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ இறுதியும் உடைந்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு நீ ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 8:36 சொல்றாரு. ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இதையெல்லாவற்றிலும் நம்மை கூறுகிறார்களே, முற்றும் ஜெயப்படுவதாக இருக்கிறோமே. அப்ப நீ ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மேலே அன்பு வைத்து நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்ப பிரிக்காம இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நம்மிலே அன்பு கூறுகிறாரே. யாரால? 37 வசனம். இவர்கள் எல்லாத்திலேயும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறாரே, முற்றும் ஜெயப்படுவதாக. நீ ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து உனக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஆவி கொடுக்கிறார்? அன்பின் ஆவியை உனக்கு கொடுக்கிறார். என்ன ஆவி கொடுக்கிறார்? அன்பின் ஆவியை உனக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆவி கொடுக்கக்கூடிய நேரத்திலே, அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே கிறிஸ்து நம்மை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. அநேகர் பிரித்து போயிருந்தாங்க. சில கஷ்டங்கள் வந்தா, பிரச்சனை வந்தா, வியாபாரங்கள் வந்தா, மரணங்கள் வந்தா பிரித்து போயிடுறாங்க. சொல்லாமா? சொல்ல மாட்டாங்களே. அதே சொல்ல மாட்டாங்களே. தப்பான வச்சுக்காங்க. தன்னுடைய குடும்பத்துல யாராவது மறிச்சிட்டா சொன்னாங்கன்னா மறுபடியும் அவங்க மறிச்சிட்டாங்களே, ஏன் எடுத்துக்கிட்டாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? கட்சிக்கு வர மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு. நிறைய சொல்லுங்களேன், எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் கருத்தை விட்டு பிரிப்பவன் யாரு? அந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்கணும். எது நடந்தாலும் நடக்கட்டும், நான் தான் நடக்கட்டும், எல்லாம் நம்பிக்கை நடக்கும். அப்படி சொல்லாம எது நடந்தாலும் என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக வைராகமாய் வாழ வேண்டும். அப்படி சொல்லாம வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உலகத்தில் உபத்திரம் உண்டு, வியாகுலம் வரலாம், துன்பமோ வரலாம், பசி வரலாம், நிர்வாணம் வரலாம், நாசமோசமோ எல்லாம் பட்டயம் வரும். இது எல்லாம் எப்படி பிரிவினை? கிறிஸ்துவுக்குள்ளே வைராகமாய் இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்துவுக்குள்ளே வைராகமா இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, சோதனைகள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், வியாபாரங்கள் வரட்டும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படின்னு சொல்லாம நான் வாழ்வது கர்த்தருக்காக வாழுகிறேன், வேற யாருக்காக வாழல. எங்க அப்பாக்காக வாழல, எங்க அம்மாக்காக வாழல, புருஷனுக்காக வாழல, பிள்ளைகளுக்காக வாழல. நான் வாழது யாருக்காக வாழல?
இயேசுக்காக வாழ்ற அந்த கான்செப்ட் நமக்குள்ள இருந்ததுன்னா, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா, யார் என்ன நடந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்காது, அந்த டீவியேஷன் இருக்காது. அவன் சொல்லாமா ஐயோ மறிச்சிட்டாங்களே அப்படின்ற வருத்தம் இருக்காது. அவன் சொல்லாமா ஏன் வருத்தம் இருக்காது, இப்போ கண்ண முடியலாம் அடுத்த செகண்ட் எங்க போவோம், நம்மளாம் அங்கதான் இருக்கும். அதே சொல்லாமா அந்த மேலான ஒரு சாகியத்தை முன்னாடி எனக்கு ஆண்டு கொடுத்திருக்காரு. அதே சொல்லாமா அதை நினைச்சு என்ன பண்ணணும், நீ சந்தோஷப்படணும். கர்த்தருடைய சமூகத்திலே நான் உங்களுக்கு மருத்துவர் எங்க போயிட்டாங்க, இப்போ எங்க போனாங்க, மருத்துவர் எங்க போனாங்க சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்துல இழைப்பாரா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மருத்துவ போய் கர்த்தருடைய சமூகத்துல இழைப்பாருக்கிற நேரத்துல நான் வருத்தப்பட்டு எங்க அப்பாவை ஏற்றுக்கிறேன், என் அம்மா மனைவியை ஏற்றுக்கிறேன், என் பிள்ளைகளை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்ச்சை வராம இருந்தா அது எவ்வளவு ஒரு கூடத்தனம் பாருங்க. சொல்லுங்கள அன்பு தேவ பிள்ளைகளே, இதை வந்து உண்மையை சொல்ற ஆண்டவர் நமக்கு அருளக்கூடிய ஒரு வேளாண் ஒரு ஸ்டாண்டியம் தான் இந்த ஜீவியத்தை கொடுத்திருக்காரு. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு மாற்றான ஜீவியம். அதே சொல்லுங்கள உலகத்திற்கு அழுது புலம்புவாங்க, உலகத்திற்கு அழுவாங்க புலம்புவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் நீர் நாம எப்படி இருக்க வேண்டும், மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருப்பேன். அதே சொல்லுங்கள கர்த்தருக்குள்ளே எப்படி இருப்பேன், சந்தோஷமாய் இருப்பேன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதே ரோமர் 12:9 பாருங்க. 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருக்கிறது. இந்த முக்கியமான காரணம். அப்போ இப்படி எல்லாம் எப்படி நல்லா கவனிங்க, இப்படி அன்பு உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணும், மாயமற்றதாய் இருக்கிறது. இப்படி நடுவுல கர்த்தரை விட்டு போகக்கூடியவர்களுடைய அன்பு எப்படி இருக்கணும், மாயமுள்ள அந்த அன்பு, மாயமான அன்பு. ஒரு நாள் அன்பா இருக்கிற மாதிரி கர்த்தர் அன்பு செலுத்துற மாதிரி இருப்பாங்க. பட் இந்த மாயமா இருக்கக்கூடிய அன்பு தனித்து போயிடும், டக்குனு நாம கட்டாயிட்டு போயிடும். சொல்லுங்க மாயமற்ற அன்பு, உள்ளான அன்பு நம்ம கூட இருக்குமானா எந்த சூழலுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள், பாவம் பசியோ நாச மோசமோ எது இருந்தாலும் பட்டயமோ எது இருந்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், யார் என பிரிக்க முடியாது. சொல்லுங்க அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. அல்ல சொல்லாம உங்கள் அன்பு எப்படி இருக்கணும், மாயமற்றதாக இருக்க வேண்டும். மாயமான அன்பு எல்லாம் இருக்கக்கூடாது. அதுல சொல்ல சொல்ல மாட்டேங்கிறேன். ஐயா வந்து உண்டு வந்தா சில பேர் ஐயோ அப்படியே ஒழுகிடுவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கூட திருப்பி ஐயாவை திட்டிட்டே இருந்திருப்பாங்க, ஐயாவை திட்டிட்டே இருந்திருப்பாங்க. ஆமா இந்த ஐயா இருக்காரு இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா கிட்ட வந்துட்டு சோதனை சிஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் வாங்க பாஸ்டர், உங்களை தான் நினைச்சுட்டேன் பாஸ்டர், இப்போதான் உங்களை நினைச்சிட்டேன் பாஸ்டர், நீங்க கூட நைட்ல வந்து கனவுல வந்தங்க, இப்படி நைட் நீங்க கூட கனவுல வந்து பாஸ்டர் அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் அன்பு கூறா மாதிரி இயேசு மேல அன்பு கூறா மாதிரி நடிப்பாங்க. இது இல்லை வேற சொல்லல, உண்மையான அன்பு வரப்பட இருக்க வேண்டும். கர்த்தரை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுவாங்க. அல்ல சொல்லாம அப்போ அன்பு உலகிலே மாயமற்ற அன்பாய் இருக்க வேண்டும். அன்பு வந்து மாயமற்றதாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லாம அன்பு கூறக்கூடியவர்கள் மாயமற்ற அன்பு இருக்க வேண்டும். அல்லது யாருடைய அன்பு வைத்தாலும் மாயமற்ற அன்பு இருக்க வேண்டும். உண்மையான அன்பு, மாயமற்ற அன்புல என்ன, உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பு உனக்குள்ள இருக்குமானால் யாரையும் என்ன பண்ண மாட்டேன், நெக்லெக்ட் பண்ணவும் முடியாது. அல்ல சொல்லுங்களேன், யாரையும் வெறுக்க முடியாது. சொல்லுங்க சொல்ல மாட்டேங்கல. இதே ரோமர் 13:10 பாருங்க. 13:10 அன்பானது பிறருக்கு பொல்லாது செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுகிறது. அன்பு பிறனுக்கு பொல்லாது செய்யாது, பொல்லாத தீமை செய்யாது. அவன் சொல்லாம மற்றவர்களுக்கு தீமை செய்யாது அன்பு. அவன் சொல்லாம அன்பினை உனக்குள்ள இருக்குமானால் அந்த அன்பு மற்றவர்களுக்கு என்ன பண்ணாது, பொல்லாது செய்யாது, தீங்கு செய்யாது. மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பாயானால் கர்த்தருடைய அன்பு உனக்குள்ள இருக்கிறது அர்த்தம். தீங்கு செய்யறது மட்டுமல்ல, தீங்கு நினைக்க கூட கூடாது. உள்ளத்திலே தீங்கு நினைக்க கூட கூடாது. சொல்ல மாட்டேங்கல. அல்லேலூயா. உள்ளத்திலே தீங்கு நினைக்கவே கூடாது. ஆமென். சொல்ல மாட்டேங்க. மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் சிந்தை நமக்குள்ளே வரவே கூடாது. ஆமென்.
மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத ஒரு எண்ணம் சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு நமக்குள்ள இருக்குமானால் அந்த மாயமற்ற அன்பாய் இருக்கும். அப்படி சொல்லாமா? கர்த்தருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்குமானால் அது மாயமற்ற அன்பு. அல்லேலூயா. அன்பு உனக்குள்ள இருக்குமானால் அது என்ன உனக்கு செய்யும்? உனக்குள்ள அன்பு இருக்குமானால் என்னென்ன காரியம் செய்யும்? சில காரியங்கள் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8:1 பாருங்க. 1 கொரிந்தியர் 8:1. விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட 1 கொரிந்தியர் 8:1. விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து விஷயத்தை நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். பக்தி விருத்தியோ அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். எல்லாரும் கவனிங்க. அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அன்பு தேவ பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புறது அறிவு வளர்க்கணும். பிள்ளைகளை டியூஷனுக்கு வளர்க்கணும். சில பேர் என்னென்ன கலையை கற்றுக் கொடுக்குறாங்க. கலையில கொலை பண்ற கலையில கற்றுக் கொடுக்குறாங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்க. கலையை கற்றுக் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. ஆனா சத்தியத்தை கற்றுக் கொள்வதற்கு சபைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. சண்டை கிளாஸ் வந்து உட்கார மாட்டேங்குது. இங்க என்ன பண்ணுங்க? வாசிங்க. அறிவு நமக்கு அறிவு இருமாப்பை உண்டாகும். அறிவு இருமாப்பை உண்டாகும். படிக்க என்ன வரும் கேட்டா, வயசு வளர நீ படிக்க உனக்குள்ள இருமாப்பு தான் வருமே தவிர ஞானம் வளராது. நீ கர்த்தரை அறியக்கூடிய அறிவு உனக்கு இருக்குமானா ஞானம் வளரும், பரிசுத்தம் வளரும். உன் வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லி வைத்திருக்கிறது. ஆனா சொல்லுங்களேன், தாழ்வான வழியில உன்னால போக முடியாது, பரிசுத்தம் இல்லாத வழியில உன்னால போக முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்படி சொல்லாமா? அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்புள்ள பிள்ளைகளாக நீ இருப்பாயானால் உனக்குள்ள என்ன இருக்கும்? பக்தி வைராக்கியம் இருக்கும். அப்படி சொல்லாமா? அந்த பக்தி வைராக்கியம் உனக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்க வேண்டும். அப்படி சொல்லாமா? அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்கிறது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். உடனே அர்த்தம் உனக்குள்ள அன்பு இல்லைன்னா தேவனை அறிய முடியாது. அது தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னா உனக்குள்ள அன்பு இருக்கணும். அன்பு இல்லை என்று சொன்னா தேவனை அறிய முடியாது. அப்ப 7வது வேணும் என்று சொன்னால் அந்த 7வது அறிவு தான் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கக்கூடிய தேவன் உனக்குள்ளே இருப்பாரான உனக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு கண்டிப்பா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்குது. அப்போ அதே பாருங்க, அன்பு பாருங்க, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அன்பு பக்தி வெற்றியை உண்டாக்குகிறது. இதை சொல்லாமா? உங்களுக்கு அறிவு வேணுமா? அன்பு வேணுமா? உன் பிள்ளைகளுக்கு அறிவு வேணுமா? உன் பிள்ளைகளுக்கு அன்பு வேணுமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அறிவு வளரணும், டியூஷன் வச்சு அறிவு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அறிவு இருமாப்பை உண்டாகும். படிக்க ஞானம் வளர அது இருமாப்பை உண்டாகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், நான் இருந்த சபையில ஒரு பையன், ஊழியக்காரோட பையன் தான். அந்த பையன் சத்தியத்தை நல்லா பேசுவான். இவன் நல்லா படிக்க அறிவு வளர இவருடைய தாசி, இவருடைய தியாலஜி எல்லாம் எப்படி ஆரம்பிச்சுன்னா உள்டாவ பேச ஆரம்பிச்சிட்டான். சத்தியத்தை உள்டாவ பேச ஆரம்பிச்சிட்டான். இது இப்படிதான் அப்படிதான் ஆர்குமெண்ட் பண்ணுவான். சொல்லல அல்ல சொல்ல மாட்டேன். அப்போ ஆணோட பிள்ளைகளால் நம்முடைய வாழ்க்கை அறிவு வளர்வது எதற்காக சொன்னால் இருமாப்பை உண்டாக்கக்கூடிய அறிவு உனக்கு வேண்டாம். சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு மட்டும் இருந்தா போதும்.
சொல்லுங்களேன். அந்த அன்போடு வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தான் ஆண்டு சொல்றாரு, அன்போடு போதிக்க வேண்டும். என்ன போதிக்கணும்? அன்போடு போதிக்க வேண்டும், அன்பாக போதிக்க வேண்டும், அன்பை குறித்து போதிக்க வேண்டும். நான் அடிக்கடி அன்பை குறித்து வசனத்தை பேசுறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்களா? உங்களுக்குள்ளே அன்பின் ஆவி பெருக வேண்டும். அப்படி சொல்லாம உங்களுக்குள்ளே அன்பின் ஆவி பெருக வேண்டும். அப்படி அன்புக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் சொந்த சகோதரர்களுக்குள்ளே அன்பு செலுத்த முடியல, சொந்த குடும்பத்தில் அன்பு செலுத்த முடியல, பிள்ளைகள் அன்பு செலுத்த முடியல, சொந்த சகோதரி மேல அன்பு செலுத்த முடியல, சகோதரர்களுக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. ஏன் வருது? ஒரு குடும்பத்தை சண்டையே வருது. அக்கா தங்கச்சி கூட பேச மாட்டாங்க, அண்ணன் தம்பி கூட பேச மாட்டாங்க. ஏன் வருது? பொறாமை, கசப்பா ஏன் வருது? அன்பு உனக்கு அன்பு சகோதரி தாங்கும், சகோதரி சகிக்கும், சகோதரி தாங்கும், சகோதரி விசுவாசிக்கும். சொல்லுங்களேன், அன்பு உனக்கு இராவிட்டால், அது வசனம் சொல்லுது, அன்பு உனக்கு இராவிட்டால் சத்தம் எடுக்கிற ரெண்டு போய் எப்படி? அன்பு உனக்கு இராவிட்டால் சத்தம் எடுக்கிற ரெண்டு. உலகத்துல வேதம் சொல்லுகிறது, அன்பு தனித்து போகும். தனித்து போகக்கூடிய காலத்துக்கு சீக்கிரம் வந்துருப்பா. எல்லாம் ஞாபகம், அன்பு தனித்து போகக்கூடிய காலம் சீக்கிரம் வந்துருக்கு. கணவன் மனைவிக்கு அன்பு இருக்காது, பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு அன்பு இருக்காது, தனித்து போய்விடும், அன்பு தனித்து போய்விடும். ஆனால் இந்த அன்பு தனித்து போகக்கூடிய நேரத்துல இப்பதான் நீங்க என்ன பண்ணணும்? அன்பின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்களேன், இந்த நிலைமை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பேச சொல்லி கரெக்டா சொல்லுது. ஆமே. அப்போ இதனால உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அன்பு இல்லாதவர்களாய் இருப்பார்கள், அவர்கள் அன்பற்றவர்களாய் இருப்பார்கள், ஒருவருக்கு அன்பு செலுத்த மாட்டார்கள், அன்பு தனிந்து போய்விடும் என்று வேதம் சொல்கிறது. அன்பு தனிந்து போய்விடும். அன்பு ஒருவர் கூட இருக்காது, எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்கக்கூடிய அன்பு யாரிடத்திலும் இருக்காது. அதுதான் நீ சோர்ந்து போகாது. சொல்லுங்க, உன்னை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என் நேசர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அதுபோல எனக்கு. சொல்லுங்க, உலகம் அவனை நேசித்தால் நேசிக்காவிட்டால் கர்த்தர் அவனை நேசிக்கிறார். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்குது. அதுதான் அவனுக்கு வேணும். கர்த்தருடைய அன்புதான் அவனுக்கு வேணும். கர்த்தருடைய அன்பு மட்டும் உனக்கு இருந்ததால் போறோம், நீ பண்ணக்கூடாது, போயிடும். அது சொல்லுங்களேன், யாருடைய அன்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் பண்ணவராக போக முடியாது. சொல்லுங்களேன், அது சொல்ல மாட்டேங்குது. யாரும் நேசித்தால் நேசிக்க அன்பு மட்டும் உனக்கு இருக்குமா? பண்ண கண்டு போயிடும். அவங்க நேசிக்கலையே, அவங்க எனக்கு இது பண்ணலையே, இல்ல விசாரிக்கலையே, இது பண்ணலையே நினைக்காதுங்க. இப்படிதான் உலகம் இருக்கும். சொல்லுங்க, கொடுத்தா நல்லவங்க கொடுக்கலன்னு கேட்டவங்க சொல்லுவாங்க இந்த காலத்துல. சொல்லுங்க, கொடுத்தா நல்லவங்க கொடுக்கலன்னா கேட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, கணவன் தம்பியா இருந்தாலும் சரி, அப்பா பிள்ளைங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கொடுத்தா நல்லவங்க கொடுக்கலன்னு கேட்டவங்க. சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தை நாடி செல்லாது, உலக மனசுல அன்பை தேடி போகாது. சொல்லுங்க, இந்த அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன். இங்கே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதலில் வாசிக்கூடிய நேரத்துல 13ஆம் வசனம் முடிய வாசிக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு வசனத்திலும் அன்பை குறித்து போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வசனத்திலும் அன்பை குறித்து அன்பு 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 என்று எல்லா வசனத்திலும் போடப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளவு அன்பும் ஆண்டவர் உனக்கு கொடுத்து என்ன பண்றாரு, என்னென்ன காரியங்களை அந்த செய்யறாரு. அந்த வார்த்தை வாசிக்கூடிய அருமையா வாசிங்க. 1, நான் மனுஷர் பாசையிலும் தூதர் பாசையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும், அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும், அன்பு மட்டும் உனக்கு இல்லைன்னு சொன்னா நீ என்னதான் இது பண்ணாலும், நான் மனுஷர் பாஷையை பேசினாலும் தூதர்கள் பாஷையை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அது அந்நிய பாஷை எப்படி இருக்கின்றதா? சத்தம் எடுக்கிற வெண்கலத்தை போல இருக்கும். சொல்லாமா, நீ அபிஷேகம் பெற்று இருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், அந்நிய பாஷை சரளமா பேசலாம், ஆனால் அன்பு வாழ்க்கை இராவிட்டால் சத்தம் எடுக்கிற வெண்கலத்தை போல இருக்கும். சொல்லுங்க, அடுத்து சொல்ற 2வது வசனம், நான் இருக்கிற வசனத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் அறிந்தாலும் சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் விசுவாசம் இருக்கிறது.
விசுவாசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அன்பு உனக்கு இல்லாவிட்டால் உனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென். அன்பு சகலத்தை தாங்கும். கீழே வாசிங்க. எனக்கு முன்னாடி யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்னதானம் பண்ணுவாங்க சில பேர், அன்னதானம். ஆமென். டெய்லி அன்னதானம் பண்ணுவாங்க. அன்னதானம் பண்ணாலும் இது பண்ணாலும் அன்பு உனக்கு இல்லாவிட்டால் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இதை சொல்லாமா? எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவன் சொல்லாமா? அப்போ அன்பு சொல்ல அன்பு அன்பு உனக்கு இருக்குமானா நீடிய சாந்தம் உனக்கு இருக்கு. அன்பு உனக்கு இருக்குமானா நீடிய சாந்தம் உனக்கு இருக்கும். அவன் சொல்லாமா? நீடிய சாந்தம் என்பது என்ன கேட்டீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் வாயே திறக்க மாட்டாங்க, யார் என்ன திட்டினாலும் வாயே திறக்க மாட்டாங்க. அதே சொல்லுங்க. ஆமென். அதுதான் நீடிய சாந்தம். அவன் சொல்லாமா? சாந்தமா இருக்கு. அந்த நீடிய சாந்தம். அடுத்தது தயவும் உள்ளது. அவன் சொல்லாமா? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு ஒருத்தருக்கு அவர்களுக்குள்ள என்ன இருக்கும்? தயவு, தயாளா இருக்கும். அவன் சொல்லாமா? இரக்கம், தயாளம் இருக்கும், தயாள குணம் இருக்கும். அவன் சொல்லாமா? அந்த தயாள குணம் என்பது என்ன கேட்கலாம்? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம். அல்லேலூயா சொல்லாமா? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அடுத்து சொல்றாரு, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. இதுதான் முக்கியமான காரியம். அன்புக்கு பொறாமை இல்லை. சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து அவர் சொல்றாரு, அன்புக்கு பொறாமை. நீ அன்பா இருப்பாய், உனக்கு பொறாமை இருக்காது. உனக்குள்ளே பொறாமை, மற்றவங்களை பார்த்து பொறாமை, மற்றவங்களை பார்த்து இடிச்சுக்கிறது. அதுவும் அவ அப்படி வந்துட்டான், இப்படி வந்துட்டான், நேற்று வந்த எப்படி வளர்ந்துட்டான், நேற்று வந்து இப்படி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ள பொறாமை இருந்ததுன்னா உனக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. வேலை சொல்லுங்கள. ஒருவர் குறித்து நம்மளோட குறை சொல்லக்கூடாது. வேலை சொல்லுங்கள, சொல்ல மாட்டேங்குதுல்ல. அது பொறாமையுடைய ஆவி. பொறாமையுடைய ஆவி நான் கொண்டு மற்றவங்களோட குறை சொல்லணும். நேத்தா வந்தாவோ எப்படி இருக்க பத்தியா, நேத்தா வந்தாவோ எப்படி பாடுறா பத்தியா, நேற்று வந்தவர்களுக்கு ஐயா சான்ஸ் கொடுக்குறாரு. நேற்று வந்தவர்களுக்கு ஐயா சான்ஸ் கொடுக்குறாரு. இன்னைக்கு வந்து நான் எவ்வளவு காலகாலமா இருக்கு, ஒரு நாள் பாட்டு கொடுத்தாரா எனக்கு கொடுக்கல. வேலையை பொறாமப்படாத. வேலை சொல்லுங்கள. அவன் வளர்றாங்க, சோத்துல வளர்ந்து வளர்த்தோம். வேலை சொல்லுங்கள. சொல்ல மாட்டேங்கிறல, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அடுத்த வருஷம் பார்க்கிறோம். அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை புகழாது. சில பேர் தன்னையே புகழணும். அப்படியா என்ன அப்படி சொல்றாங்க, என்ன இப்படி சொல்றாங்க, என்ன அப்படி சொல்றாங்க, இல்லை இப்படிலாம் புகழறாங்க அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி புகழ் இருப்பான். மற்றவங்க சொல்லத்தை புகழ் இருப்பான். அல்லது தன்னை பற்றி புகழ். இல்லை சொல்லுங்கள. தன்னை பற்றி நீ புகழவே போடும். உன்னை பற்றி புகழும் போது இருப்பாட்டோம். இல்லை சொல்லுங்கள. தற்புகழ்ச்சி, அதாவது இதுதான் சொல்லுது தற்புகழ். தன்னை குறித்து புகழ்ச்சி, தற்புகழ்ச்சி. அந்த தற்புகழ்ச்சி நமக்கு இருக்கக்கூடாது. அவன் சொல்லாம என்னை குறித்து பெருமையா பேசுறது, என்னை தன்னை குறித்து பெருமையா பேசுறது, தன்னுடைய காரியத்தை குறித்து, தன்னுடைய மதத்தை குறித்து, தன்னுடைய குலத்தை குறித்து, தன்னுடைய ஜாதியை குறித்து, தன்னுடைய பிறப்பை குறித்து, ஊரை குறித்து பெருமையா பேசுறது. தன்னுடைய ஊரு, தன்னுடைய பேரு, தன்னுடைய இது இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, உலகத்துல ஒழுங்கா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டுடைய சமூகத்திலே அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும். இதை சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீ அன்பா இருக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்த வருஷம் பாருங்க. இருமப்பா இராது. இருமப்பா இராது. இருமப்பா இராது. இருமப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழுது நாடாது. தற்பொழுது நாடாது. சினம் அடையாது. சினம் அடையாது. கோபம், சினம் கோபம். கோபம் அடையாது. தீங்கு நினையாது. மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியம் பேசுறதுல சந்தோஷப்படும். சத்தியம் கேட்கறதுல சந்தோஷப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வேதம் வாசிக்கிறது சந்தோஷப்படும். அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வேத சந்தோஷப்படும், வேதம் வாசிக்கணும். அதாவது சங்கீதக்கார முதல் அதிகாரத்திலேயே சொல்றான். 2ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க.
அன்புள்ளவர்கள், தேவன் மேல் அன்பு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? சத்திய வசனத்தை தியானிப்பார்கள். சொல்லுங்க, சத்தியத்தின் மீது என்ன பண்ணுவாங்க? சத்தியத்தில் சந்தோஷப்படுவார்கள். சத்தியத்தில் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவார்கள். சத்தியம் பேசுவதற்கு, சத்தியம் கேட்பதற்கு சந்தோஷமா கேட்கணும். பைபிள் ஸ்டடிக்கு யாரும் வர மாட்டேங்குது. நம்ம பைபிள் ஸ்டடி கேன்சல் பண்ணிட்டேன். சொல்லுங்களேன், சொல்ல மாட்டேன். ஒரு சகோதரி இதுலேருந்து ஆவடியிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயா உங்க சர்ச்சில் பைபிள் ஸ்டடி இருக்குதா அப்படின்றாங்க. வெக்கமா இருந்தாரு. இருக்கிறது சொல்றது என்னால முடியல. பைபிள் ஸ்டடி திருநாள் பைபிள் ஸ்டடி நடத்திருக்கோம், பைபிள் காலையில் நடத்திருக்காங்க. பைபிள் ஸ்டடி நடத்துறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. பைபிள் கேட்கறதுக்கு, வசனத்தை கேட்கறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. சத்திய வசனத்தை கேட்கறதுக்கு வந்தாலும் நம்ம சத்தியை போதிக்க முடியும். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அப்போ பைபிள் ஸ்டடி வரல அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் வர முடியல? சத்தியத்தை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. சொல்லுங்களேன், வாஞ்சை இருக்கணும். சத்தியத்தை கேட்கறது வாஞ்சை இருக்கணும். சத்தியத்தை பற்றி கொள்வதற்கு வாஞ்சை இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவர் தான் சொல்றாரு, வாசிங்க, சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியத்தை சந்தோஷப்படணும். அப்படி சொல்லாம சத்தியத்தை சந்தோஷப்படும். சகலத்தை தாங்கும். சகலத்தை தாங்கும். என்ன சொன்னாலும், யார் சொன்னாலும், என்ன பாடம் இருந்தாலும், என்ன பழுது இருந்தாலும் சகலத்தை தாங்கும். சொல்லுங்க, சகலத்தை தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். சொல்லுங்களேன், இதுதான் அன்பு. அது சொல்லாம எது என்ன நடந்தாலும் சகிக்கும். சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கணும். சொல்லுங்களேன், சகிப்புத்தன்மை நமக்கு இருக்குமானால் அந்த சகிப்புத்தன்மை நம்ம மேல சொல்லாமா, சகிப்புத்தன்மை உனக்கு இருக்குமானால் உன்னை ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்களேன், அப்படி ஆண்டவர் சொல்றாரு, அன்பு சொல்றாரு. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அறிவாளர் ஒழிந்து போகும், தீர்க்கதரிசனம் ஒழிந்து போகும், நீ படிக்கிற படிப்பு ஒழிந்து போகும். ஆனா என்ன ஒழியாது? அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஒரு காலம் ஒழியாது. சொல்லுங்களேன், கிறிஸ்துவை அனுப்புற அன்புள்ள பெற்றோர்களை, பிள்ளைகளை எங்க அனுப்பணும்? பைபிள் சொல்லி அனுப்புங்க. வாலிபன் பேசும் சிருஷ்டிகளை நேரிட்டு சொல்லுகிறார். வாலிபன் தன் படியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனால்? வசனத்தை காத்துக் கொள்வதனாலே தானே. வசனத்தை காத்துக் கொள்ளணும். வசனம் இல்லாதவர்கள் விசுவாசிகளா இருக்குமானால், பிள்ளைகளுக்குள்ளே வசனம் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்? ஒழுக்க இருக்காரு. சொல்லாம ஒழுக்க இருக்க பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் என்று சொன்னார். தினம் தினம் சத்தியத்தை சொல்லி வளர்க்க வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி வளர்க்க வேண்டும். அவன் சொல்லாம அடுத்தது சொல்றாரு. ஆளு சொல்றாரு, கலாத்தியர்ல 5:13 பாருங்க. கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயதினத்திற்கு அழைக்கப்பட்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சபையிலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம் இல்லை, ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யணும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு மனக்குள்ளே அன்பு இருக்குமானால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தை உனக்குள்ள இருக்கு. அப்படின்னு சொல்லாம அன்பு உனக்குள்ள இருக்குமானால் மற்றவர்களை அன்போடு என்ன பண்ணணும்? ஊழியம் செய்ய. ஊழியம்னா என்ன? காரியம். நீ எந்த வேலை செய்தாலும் தான் ஊழியம். கர்த்தருக்காக செய்யக்கூடிய ஊழியம், அல்லது மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய ஊழியம், மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய காரியம் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் செய்யற எதை செய்தாலும் அன்போடு செய்யணும். எதை செய்தாலும் அன்போடு அன்புதான். அந்த அன்போடு செய்யறதுதான் உனக்கு வந்து எல்லாமே. சொல்லுங்கள, அன்பு இல்லாம எதை செய்தாலும் சொல்லுங்கள. சின்ன வயசுல ஒரு செயல் படிச்சுங்க. ஒப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அன்புதான். முப்பழமது பாலன் முகக்கடுத்து விடுவதாகிறது. கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. சொல்ல புரியுதா? வசனம் புரியுதா உங்களுக்கு? இந்த பாட்டு புரியுதா உங்களுக்கு?
புரியல இல்லையா? புரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட முகம் வளர்ந்து ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா வரும்போது அவங்க என்ன பண்ணணும்? முகம் வளர்ந்து வரவேற்கணும். வரவேற்று என்ன பண்ணணும்? முகம் வளர்ந்து உண்மை பேசி என்ன பண்ணலாம்? உண்மை பேசி உப்பில்லா உழைத்தாலும் உப்பில்லாத கூடு கொடுத்தா கூட உண்பது அமிர்தம், சாப்பிடுறது அது அமிர்தமா சாப்பிடுவாங்க. நீ எப்படி கொடுக்குற? அன்பா கொடுக்குற, முகமானது கொடுக்குற, சந்தோஷமா கொடுக்குற, அது அவங்க கிட்ட இருக்க அமிர்தமா இருக்கு. முப்பழம் அது பாலன்னு அமே பாடு மாப்பலா வாழை இதெல்லாம் வச்சு முப்பழம் பால், இந்த பால் கூட கொடுத்து எல்லாம் பால் பண்ண சாப்பிடுங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் முகங்களுக்கு இடுவதாய் முகம் படுங்க முட்டி வச்சுட்டு இருந்தோம்னா விருதாளி முன்னாடி அப்படி வைக்கலாமா? சொல்லல. அவளை வச்சு நீ பால் பாடம் கொடுத்தா கூட அது என்ன ஆகுது? கப்பிய பசி ஏற்க பசியா கொடுப்பாங்க பாவம். கப்பிய பசியோட கடு பசியா ஆகுறாங்க. அவன் வயசு கணக்கு அனுப்பிச்சுக்கோங்க சொல்லல. அது சில பேர் போல அப்படிதான் வந்து ஒரு வீட்டுக்கு போன சில பேர் வந்து ஆயிடுறாங்க. சொல்லல. கப்பிய பசியோடு கடும் பசி ஆகுறாங்க. உலகத்துல நம்ம வாழ்க்கையில முக மலர்ச்சியோடு என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படி சொல்லாம சொல்லல. நீ எங்க இருந்தாலும் நல்ல கவனிங்க. நீ யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்மைல் பேசிஸ் அதுதான் உங்களுக்கு வந்து முகம் மலர்ச்சி தான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறிச்சு. சொல்லுங்க. அது யாரா இருக்கு? யாருக்கிட்ட பேசணும்? முகம் மலர்ச்சியோடு பேசணும். அதுல கடுகடுத்து பேசக்கூடாது. முகம் அப்படி கடுகடுத்து வச்சிருக்க கூடாது. அப்படியே மூணு வருஷம் தான் எப்படி இருக்கு? எல்லாரும் வேற இருக்குமா? சொல்லுங்களேன். 3 வருஷம் என்ன வச்சிருந்தேன்? முகம் 3 வருஷம் அது உனக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். அப்போ முகத்தை எப்படி வச்சிருக்கணும்? ஸ்மைலிங் பேஸ். சொல்லுமா? ஸ்மைலிங் பேஸ். சொல்லுமா? புன்முறுவலோட பார்க்கணும், புன்முறுவலோட பேசணும். யார்கிட்ட பேசினா புன்முறுவலோட பேசணும். அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்மைலிங் பேஸ் அதுதான் வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அது சொல்லாமா? அப்போ அந்த அன்பு இருக்குமானால் உன் முகம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் எப்பவுமே சந்தோஷமா இருக்காரு. சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்பவுமே சந்தோஷமா இருக்காரு. ஆண்டவர் எப்பவுமே எப்படி புன்முறுவலா தான் இருப்பாரு. சொல்லுங்களேன். ஆண்டவர் உனக்குள்ள இருப்பாருன்னா உன் முகம் எப்படி இருக்கணும்? புன்முறுவலா இருக்கு. சொல்லுங்களேன். சில பேர் 6 மணி மாதிரி இருக்கும் மூச்சு. இப்படிதான் மூஞ்சி அப்படியே இருக்கும். அப்படியே கடுகு போட கடுகு பட பட படம் வெடிக்கும். அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கக்கூடாது. அது தேவைப்படுது. சொல்லுங்களேன். முகம் எப்படி இருக்கணும்? கற்பனை அழகு, கற்பனை அழகு அன்பு உனக்குள்ள வெளிப்பட வேண்டும். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். கற்பனை அன்பு உனக்குள்ள வெளிப்பட வேண்டும். சொல்லுங்களேன். அன்பினாலே ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி சொல்லாமா? அன்பினாலே ஊழியம் செய்யக்கூடிய நேரத்துல மற்றவர்களை என்ன பண்ற? கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய நேரத்துல அவர்கள் செய்த நண்பர்களுக்கு இளைவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே நம்ம சொல்லாமா? சிறியருக்கு எது செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அப்ப சொல்லாமா? நீ யாராருக்கு என்ன செய்கிறியோ அது எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லாமா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடந்து எல்லாம் நல்லா தெரியுது. சந்தோஷமா நல்லா தெரியுது. ஆனா ஏழைக்கு இறங்க மாட்டேன். சொல்லல. இதெல்லாம் வந்து சத்திய வசனம் படி ஆண்டவர் தான் முதல்ல இந்த அன்பை குறித்து பேச ஆரம்பிச்சு. மற்ற குலத்தெல்லாம் மற்ற ஜாதி எல்லாம் அன்பு பத்தி பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, நடக்க மாட்டாங்க. ஆனா இதன்படி நடக்கக்கூடியவர்கள் யார் கேட்டா நாம் பிள்ளைங்க. சொல்லல. அதனால்தான் இந்த இப்ப இருக்கிற பிள்ளைகள் நான் சொல்ல மாட்டேன். முன்னாடிலாம் எப்படி இருந்தாங்கன்னா அன்பா இருந்தாங்க. வரக்கூடிய முகமலர்ந்து அவங்க வந்து வரவேற்றாங்க. முகமலர்ந்து என்ன பண்ணாங்க? எல்லாரையும் வரவேற்று அவங்க முன்னாடி எல்லாம் பண்ணுவாங்க. தீர்த்தாம இருந்தது. அதெல்லாம் கவனிங்க. முன்னாடி வந்து தீர்த்தாம இருந்தது. தீர்த்தாம கோயிலுக்கு சில பேர் வரக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது, கோயிலோட வரக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, அப்படிலாம் தீர்த்தாமலாம் இருந்தது. சொல்லுங்களேன். இப்படி இருந்த நிலைமையில மிஷனரிஸ் வந்து அங்க என்ன பண்ணாங்க? நீ வாப்பா, ஷோல்டர்ல கை போட்டு நீ வாப்பா, நீ என்ன பண்ணுவா, என்ன பண்ண உட்காருவா, ஆலயத்தை வந்து உட்காருவா, எல்லாரும் சமமா உட்காருவா. என்ன சொல்லாமா? எல்லாருக்கும் சமமா அங்க உட்காரலாம் என்று சொல்லி அந்த உள்ள கூட்டு வந்து அவங்க என்ன பண்றாங்க? உடனே என்ன பண்றாங்க? குழுப்படி கறி அவன் என்ன பண்ணிருப்பான்? அழுக்கா இருப்பான். சொல்லுங்க.
அவன் பையில வேலை எடுத்துப்பான். அழுக்காதான் முதல்ல சோப்பு, சோப்பு முதல்ல கொடுத்தாங்க, எல்லாம் வாஷ் பண்ணாங்க. அப்புறம் சூப்பு, அதில் சொல்லுவாங்க உடம்புக்கு சூப்பு, அதில் சொல்லுங்க சோப்பு, அதில் சொல்லுவாங்க. இதை கொடுத்துதான் ஜனங்களை என்ன பண்ணாங்க, தம் பக்கம் எடுத்தாங்க. அந்த அன்பினாலே உபசரித்து அந்த ஜனங்களை தம் பக்கம் வரவழைத்து அவங்களுக்கு மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்ல படிப்பு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லாம எதனால செய்தாங்க? அவங்க அன்பினால, மக்கள் மேல இருந்த அன்பினால அப்படின்னு சொல்லாமா, மக்கள் மேல இருந்த அன்பினாலே அவங்க செய்தார்கள். ஆனால் தான் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, கீழ்காலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, எங்க வந்தாங்க, சர்ச்சில் வந்து உட்காந்துட்டாங்க. ஏன்னா இங்க என்ன கிடைக்குது, சோப்பு சீப்பு எல்லாம் கிடைக்குது. அதில் சொல்லுங்க சோப்பு சூப்பு எல்லாமே கிடைக்கிறதுனால இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு சொல்லாமா, அதனால அன்புதான் பிரதானம் அப்படின்னு சொல்லாமா, சொல்ல மாட்டேன். இப்போ சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்ய. அன்பினாலே ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய ஊழியம் அன்பினாலே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லாமா, அந்த ஊழியம் அன்பினாலே செய்யக்கூடிய ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஊழியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் மிகுந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீ அன்போடு எந்த ஊழியம் செய்தாலும் அன்போடு செய்யணும். நாமே சொல்லாம அன்போடு செய்யணும். அன்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆத்மாவை நேசிக்கக்கூடிய உள்ளம் நமக்குள்ள இருக்க வேண்டும். சொல்லாம ஆத்மாவை நேசிக்கக்கூடிய உள்ளம். அப்போ ஆத்மாவை நேசிக்கக்கூடிய உள்ளம் நமக்குள்ள இருக்கு. ஆத்ம பாரம், ஆத்மாவை நேசிக்கக்கூடிய உள்ளம் நமக்குள்ள அன்பு நமக்குள்ள இருக்குமானால் மற்றவர்கள் போய் எப்படி பேசுவோம், நம்ம அன்போடு பேசுவோம். அப்படின்னு சொல்லாம சொல்ல மாட்டேங்குதுல்ல, கரங்களை விட்டு வரல சொல்லாமா, கரங்களை விட்டு வரல சொல்லாமா, அன்பு தேவைப்படுகிறது. அன்புதான் நமக்கு பிரதானம். நீ ஊழியம் செய்தாலும், எந்த ஊழியம் செய்தாலும், எந்த ஊழியம் செய்தாலும் அன்போடு செய்ய வேண்டும். செய்யணும், எப்படி செய்யணும், அன்போடு செய்ய வேண்டும். ஊழியத்தை ஒருவருக்கு ஒரு அன்போடு செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. சொல்லுங்க, எபேசியர் 1:4, எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே இங்க சொல்லக்கூடிய காரியம் சொன்னார். மீண்டும் வாசிப்போம். தமக்கு முன்பாக அப்போ அன்பு ஒருவருக்குள்ள இருக்குமானால் அவர்கள் எப்படி இருப்பாங்க, பரிசுத்தமாய் இருப்பார்கள். அப்படி சொல்லாம இந்த அன்பு யாருக்குள்ள இருந்து வந்தது, பிதாவாகிய தேவனுக்குள்ள இருந்து வந்தது. அப்படி சொல்லாம யோவான் 3:16 சொன்னார் இல்லையா, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவர் தான் ஃபர்ஸ்ட் அன்பு கூர்ந்தது அவர் தான். அந்த அன்பு உனக்குள்ள இருக்குமானால் அந்த அன்பினாலே நீ ஊழியம் செய்வாயானால், அதுதான் இந்த வாசனம் சொல்லப்படுகிறது. என்ன வசனம் அது? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள் எப்படி இருக்கணும்? அன்பிலே பரிசுத்த அன்பு. நாம சொல்லாமா, அன்பிலே பரிசுத்தமுள்ள அன்பு. அந்த பரிசுத்தமுள்ள அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம் உள்ளவர்கள் அன்பு செலுத்தும். ஆமே, நீ அன்பு செலுத்துறன்னு சொன்னா உனக்குள்ள பரிசுத்தத்தோடு நீ அன்பு செலுத்துவாயால் அந்த அன்பு எப்படி இருக்கோ, கர்த்தருடைய அன்பு அப்படியே வெளிப்படும். அதுதான் அகாப்பை அன்பு. பரிசுத்தமுள்ள அன்பு தான் அகாப்பை அன்பு என்று சொல்லப்படும். தேவனுடைய அன்பு அப்படி சொல்லாமா, அது யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும் அப்படி சொல்லாமா, தேவனுடைய அன்பு நமக்குள்ளே வெளிப்படக்கூடிய நேரத்துல அந்த அன்பை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பார்க்கிறார். அல்ல சொல்லலாம். அதே எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்று நிறைவேற்றலாம். இப்போ அன்பு இருந்தா மட்டும் போதாது, அன்பிலே கிறிஸ்துவுக்குள்ளே வேறு ஒன்று. எங்க வேறு ஒண்ணும்? கிறிஸ்துவுக்குள்ளே வேறு ஒன்று. அன்பு எங்க வருது? கிறிஸ்துவுக்குள்ளே வருது. பிதாவுடைய அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கிறார் ஆண்டு. அப்படி சொல்லாம நமக்கு கொடுத்த அந்த அன்பை அவருக்குள்ளே வேறு ஒன்று, வேறு ஊன்றக்கூடிய நேரத்தை அந்த வேறு ஆழமாக ஊன்ற வேண்டும். அப்படி சொல்லாம
அந்த வேர் ஆழமாக ஊன்றக்கூடிய நேரத்திலே அங்க சொல்றாரு பாருங்க, அழகு சொல்றாரு, வசந்த வாசிக்குமாத விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றுள்ளார்கள். அன்பிலே வேரூன்றி நிலை பெற வேண்டும். அப்படின்னு சொல்லாமா? இப்போ சபையில நீங்க நாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எல்லாரும் சபையில நாட்டப்பட்டிருக்கு. எப்படி நாட்டப்பட்டிருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து செடி, நீங்கள் கொடி. ஆமென். இயேசு கிறிஸ்து செடி, நீங்கள் கொடி. இந்த செடியோடு ஆண்டவர் உங்களை கொண்டு இணைச்சிருக்காரு. அப்படின்னு சொல்லாமா? செடி இருக்குது, செடியோடு கிளையை கொண்டு இணைச்சிருக்கிறார். நாம எல்லாரும் கிளை அப்படின்னு சொல்லாம, பிரான்சஸ் அப்படின்னு சொல்லாமா? நாம எல்லாரும் கிளை. இயேசு செடி, நாம் கிளையா இருக்கிறோம். இயேசுவோடு நம்மை ஆண்டவர் இணைத்திருக்கிறார். இல்ல சொல்லாமா? அப்போ இயேசுடைய அவயவமாய் நாம் இருக்கிறோம். இயேசுடைய அவயவமாய் நாம் இருக்கிறோம். இயேசு எப்படி இருக்கிறார்? செடியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லாமா? அப்ப அந்த கொடிக்கு சாராம்சம் எங்கிருந்து வரும்? சத்து எங்கிருந்து வரும்? வேரில் இருந்தா வரும். ஆமென். வேர் எங்கிறது? செடிக்குள்ள இருக்கு சொல்லாமா? வேர் எங்கிறது? செடி பூமிக்குள்ள இருக்கு. செடியின் மூலமாக வேர் பூமிக்குள்ள போகிறது. அதன் மூலமாக வரக்கூடிய சத்தை உறிஞ்சி, அந்த சத்தை எங்க கொடுக்குது? செடி உறிஞ்சி எங்க கொடுக்குது? கொடிக்கு கொடுக்குது. அப்படின்னு சொல்லாமா? கொடிக்கு கொடுக்குது. அப்ப கொடி நாம் கொண்டோம். உறிஞ்சக்கூடிய அந்த சத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னு சொல்லாமா? நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தலைவர் சொல்லாமா? 14 வசனம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் உணர்ந்து. அப்போ நீ அன்பின் ஆழம், அகலம், உயரம் இதெல்லாம் அறியணும்னு சொன்னா எங்க போய் பார்க்கணும்? யார்கிட்ட போய் பார்க்கணும்? வாசிங்கள் வசந்த. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் பாருங்க. இங்க யாருக்கிட்ட போய் பார்க்கணுங்க? கிறிஸ்துவுடைய பரிசுத்தவான்கள். சபையில இருக்க விசுவாசம் சொல்ல, கிறிஸ்துவுடைய பரிசுத்தவான்கள். எல்லாம் கவனிக்கிறீங்களா? விசுவாசிகள் சொல்ல, இருக்கிற விசுவாசிகள் பரிசுத்தமா இருக்கிறாங்க. ஆனா என்ன இல்ல? அன்பில்லாதவர்கள் சொல்லாமா? அன்பில்லாதவர்கள் நாம் இருக்கிறதுனால உண்மையில சொல்ற வெளியில இருந்த ஜனங்க உள்ள வர முடியல. சுவிசேஷம் போய் சொன்னாங்க, எனக்கு இருக்காங்க சர்ச்சில் இருக்கா இப்படிதான் இருக்காங்க. சர்ச்சில் இருக்க எப்படி இருக்காங்க? இப்படிதான் இருக்காங்க. உங்க சர்ச்சில் நல்லா இருக்காங்க. உங்க சர்ச்சில் எப்படி இருக்காங்க? அன்பா இருக்காங்களா? பேசுறாங்க. சொல்லுங்க. இதை கேட்கும் போது ஊழியக்கான தகவலா இருக்கு. எனக்கு அப்படியே காதல அடிச்ச மாதிரி சொல்லுங்க. இந்த வார்த்தைலாம் கேட்கும்போது எப்படி இருக்கு? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்கணும்? அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறது. அங்க எங்க போய் கற்றுக்கொள்ளணுமாங்க? சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் பரிசுத்தவான்கிட்ட போயிட்டு கிறிஸ்துவுடைய அன்பை அகலமும் அன்பனுடைய என்ன கேட்கணும்? அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னென்று உணரும். அப்ப அன்பினுடைய கிறிஸ்துடைய அன்பை உணரணும்னு சொன்னா யாருக்கிட்ட போய் பார்க்கணும்? யாருக்கிட்ட போய் பார்க்கணும்? பரிசுத்தவான்கிட்ட போய் பார்க்கணும். அவன் சொல்லாமா? அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அன்பை பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த அன்பு உங்களுக்கு விளங்கும். சொல்லாமா? அன்பு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவர்கள் எவ்வளோ, ஒழுக்கமுள்ளவர்கள் எவ்வளோ, நீதி உள்ளவர்கள் எவ்வளோ, கற்புள்ளவர்கள் எவ்வளோ, அன்புள்ளவர்கள் எவ்வளோ, நற்கீர்த்தி உள்ளவர்கள் எவ்வளோ, புண்ணியமோ எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ இது எல்லாத்தையும் சிந்திக்கணும். எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய அன்பை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய அன்பை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கொலோசியர் 3 பாடல்ல சொல்றாரு, இது எல்லாம் கொலோசியர்
3:16. எல்லாவற்றிலும் 3:16 வாசிங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கர்த்தாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பு என்பது பூரண சர்க்குணம். சர்க்குணம் எல்லா குணத்தையும் நிறைந்து ஒன்று சேர்ந்து அன்பு. அதை சொல்லாமா, உனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா குணத்தையும் ஒன்று சேர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அது கூட என்ன தெரியும்? அன்பு தெரியும். அதே சொல்லாமல உங்களுடைய எல்லா குணத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த குணத்துக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். ஆமென். அது என்ன சொல்றாரு பாருங்க மறுபடியும். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை. எல்லாத்துக்கும் பூரண சற்குண கட்டாகிய அன்பு. எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா கட்டி வச்சிருக்காரு. எதுக்குள்ள? அன்புக்குள்ள. என்ன சொல்லலாம்? உனக்குள்ள இருக்கக்கூடிய சர்வ விதமான அந்த குணத்துக்குள்ளே என்ன வச்சிருக்காரு? அன்பை வைத்திருக்கிறார். சொல்லாமா, இது எல்லாத்து மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். சொல்லாமா, இந்த சற்குணத்தின் அன்பை நீங்க தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க. தரித்துக் கொள்ளலாம் தெரியுமா? எதை தரித்துக் கொள்வாங்க? வஸ்திரத்தை தரித்துக் கொள்வாங்க. எதை தரித்துக் கொள்வாங்க? வஸ்திரத்தை தரித்துக் கொள்வாங்க. ஆடையை தரித்துக் கொள்வாங்க. ஆமே. இதை தரித்துக் கொள்வதாக சொன்னா அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். என்ன அர்த்தது? அன்பை எங்கே தரித்துக் கொள்ள வேண்டும்? அன்பை இறுதி செய்து தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி சொல்லலாமா? அன்பின் கையினால் உன்னை கட்டினால் சொல்றாரு. அப்படி சொல்லாமா? அன்பின் கைகளால் உன்னை கட்டினார். அதுக்கு 50 கயிறு உனக்குள்ளே போட்டு என்ன பண்றது? அன்பினால் என்ன பண்றது? உன்னை சேர்த்து கட்டுகிறார். ஆண்கள் கரங்களை வைத்து அல்ல சொல்லாம எல்லாரும் தூக்கம் மயக்கம் வந்துருது. நான் தெரியும். வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எப்பவுமே இந்த வசனம் வந்தாலே எல்லாருக்குமே அது மயக்கம் வந்துடும். சொல்லுங்கள சாத்தான் கொடுக்க தந்திரமான ஒரு கொக்கி. அது கொக்கி போட எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் எப்பதான் படுக்கையில் பார்த்தா தூக்கம் வராது. சில பேருக்கு படுக்கையில் பார்த்தா தூக்கம் வராது. அது சொல்லுங்கள ஒரு சர்ச்சில் நைட் பிரே நடந்துருக்கு. நைட்டில் நடக்கும் போது பக்கத்துடைய எதிர்லாம் வந்து என்ன பண்ணாங்க? சண்டை போட்டாங்க. நீங்க சாதாரண சத்தம் போடுறீங்களா? தூக்க முடியல உள்ள கொடுத்தாரு. நம்ம பத்தி கூட 60 நேரத்துக்கு ஒரு அம்மா தூங்கிட்டு உள்ள வந்து இந்த அம்மா பத்தி இந்த சத்தத்துக்கு உள்ள உட்காந்து தூங்குறாங்க. நீங்க எங்கேயே இருக்கீங்க, தூக்க முடியாது அவங்களால. அப்படிதான் பாஸ்டர் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் சாட்சியா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, எனக்கு சமையல்குள்ளேயே தூங்கலாம் பாருங்க, நீங்க வெளியே தூங்குறது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது. ஆமே, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த தேவைப்பட்டது. ஆமே, கர்த்தர் நல்லவர். ஆமே. 1 பேதுரு 4:8 சொல்றாரு. 1 பேதுரு 4:8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரை ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் அன்பு ஒருவருக்கு அன்பா இருக்கு சொல்லுங்க. ஒருவருக்கு எப்படிப்பட்ட அன்பு இருக்கலாம்? ஊக்கமான அன்பு. அந்த ஊக்கமான அன்பு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உற்சாகமா அன்பு வரும். சந்தோஷமாக அன்பு வரும். அந்த சந்தோஷமாக அன்பு வரக்கூடிய அந்த அன்பு தான், அதுதான் ஆண்டு சொல்றாரு. அந்த வசனத்தை ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை எல்லாம் சொல்லுங்க. அன்பு திரளான பாவங்களை போடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். சொல்லுங்க, அன்பு திரளான பாவங்களை மூடும். உங்களுடைய பாவம் இல்ல, மற்றவர் செய்யக்கூடிய பாவத்தை குற்றப்படுத்தி சில பேர் சொல்றாங்க. அவன் பார்த்தியா எப்படி இருக்காங்க, அவன் இந்த பாவத்தை செய்யறான், அந்த பையன் இந்த பாவத்தை செய்யறான், இந்த பையன் அந்த பாவத்தை செய்யறான், அந்த பிரதர் அந்த பாவத்தை செய்யறாரு அப்படின்னு சொல்லி குற்றம் போறாங்க பாருங்க. இந்த குற்றக்குறைகளுக்கு ஆண்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ குற்றம் சொல்லாரு. குற்றத்தை பார்த்துட்டியா, தவறை பார்த்துட்டியா,
பாவம் செய்யறாங்களா, உடனே என்ன பண்ணு, நீ போயிட்டு என்ன பண்ணு, மூடிடு. எதை மூடிடு? அந்த நாட்டத்தை மூடிடு. மூடின உடனே என்ன பண்ணு, நீ போயிட்டு தேவ சமூகத்துக்கு போயிட்டு என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. அன்பு சகலத்தையா தாங்கும் இல்ல, சகலத்தையா மூடிடு. ஒரு மனை போட்டு அசிங்க இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, மனை போட்டு எதுக்கு, நாட்டை வெளியில போகாம இருக்கு. அந்த அவங்களுடைய நாட்டை வெளியில போகாம இருக்கு. என்ன பண்ணணும், மண்ணை போட்டு மூடு. என்ன மண்ணு? ஜபம் என்னும் மண். சொல்லல, ஜபம் மண்ணை போட்டு என்ன பண்ணு, மூடிடு. கர்த்தர் காலத்துல ஒப்பு கொடுத்துரு அவங்கள. சொல்லல, கர்த்தர் காலத்துல நீங்க ஒப்பு கொடுக்கக்கூடிய நேரத்துல அவர்களை கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். சொல்லாமா, அவர்களை கொண்டு அந்த காரியத்தை கொண்டு மற்றவர்களை கொண்டு தூக்கி விட்டுட்டான்னு சொன்னா கர்த்தர் உனக்கு தூக்கி விட்டுருவார். புறங்குறுதல் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியம். அதே சொல்லுங்க, புறங்குறுதல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். புறக்கு வரக்கூடாது. அவங்க சொல்லாமா புறங்குறாமல் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு அவர் செய்த பாவங்களை மூடிட்டு என்ன பண்ணணும், நீ அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவினத்தை பார்த்து என்ன பண்ணணும், அவருக்கு தான் ஜெபியுங்கள். அல்ல சொல்லாமா, அப்படி ஜெபிக்கூடிய நேரத்துல கர்த்தர் உனக்கு ரத்தத்தினால பலனை தருவ வல்லவராக இருக்கிறார். அல்ல சொல்லாமா, அல்ல சொல்ல மாட்டேன். அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்ல சொல்லுங்கள, அன்பு கூறக்கூடிய நேரத்துல இன்னொரு இது சொல்றாரு பாருங்க. 2 பேர் 1:7 பாருங்க. 2 பேர் 1:7. 2 பேர் 1:7. தேவ பக்தியோடு சாரி 1 பேர் 2 அக்கிரமக்காரருக்குள் 1 பேர் 4:8 வாசம். ஒருவருக்கு ஊக்கமான அன்பு. அதே 1 பேர் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் போடும். அப்படி சொல்லாம 2 பேர் 1:7. தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வளருங்கள். இங்கே தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வளருங்கள். ஆமென் சொல்லாமா. சகோதர சிநேகத்தோட என்ன கூட்டணும், அன்பை கூட்டி வழங்குங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதே சொல்லாமா, சகோதரை சிநேகிக்கிறது மட்டுமல்ல, சகோதரை நேசிக்கிறது மட்டுமல்ல, அவரை என்ன பண்ணணும், கூட்டி. எதோட கூட்டி, எதோட கூட்டணும், அத எதோட கூட்டணும். 7 சமாசிங்க. தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அதே சொல்லாமா, அன்பை மற்றவர்களுக்கு கூட்டி வழங்க வேண்டும், கூடுதலாக கொடுக்க வேண்டும், அதிகமாக கொடுக்க வேண்டும். அதை சொல்லாமா. அதே 1 யோவான் 4:8 பாருங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்காரு? தேவன் எப்படி இருக்காரு? அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி சொல்லாமா. நம்ம அன்பை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், அன்போடு இருக்கக்கூடிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நீ நான் எப்படி இருக்கிறோம், அன்பாய் இருக்க வேண்டும். சொல்லாமா, சொல்லுங்கள. அன்பு கூறுவது மட்டுமல்ல, அநேக காரியங்கள் ஆண்டு சொல்ற. யோவான் 13:1 சொல்றாரு, முடிவெடுத்த ஆண்டவர் அன்பு கூறுகிறார். சொல்லாமா, அதில் சொல்ல மாட்டேங்க. முடிவெடுத்து அன்பு கூறுகிறார் ஆண்டவர். அதே 13:23 பாருங்க. அன்பில்லாம் அந்த சமயத்தில் அவருடைய சீசர் 13:23 அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பாக இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பை சாய்ந்து கொண்டிருந்தான். அன்பானவன் எங்கே சார்ந்து இருப்பான்? இயேசுடைய மார்பை சார்ந்து கொண்டிருப்பான். அல்லேலூயா. நீ அன்பாய் இருப்பாயானால் நீங்க எங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா இயேசுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு இருப்பாய். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது தேவனுடைய மார்பில் சாய்ந்து இருக்கு? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்ல, அன்பாய் இருந்தவன் எங்க சாய்ந்து இருந்தா இயேசுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை சொல்லாமா, நீ எங்கே சாய்ந்து கொண்டு இருக்க வேண்டும்? இயேசுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை அன்பு வைத்திருக்கிறார். இப்போ
உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே, வானம் பூமி தோன்றதுக்கு முன்பாகவே உண்மையிலே ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார். சொல்லாம நீதிமொழிகள் 3:12. நீதிமொழிகள் 3:12 பாருங்க. நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சித்திக்கிறது போல ஆண்டவர் ஒருத்தரை சிக்ஷிக்கிறார். கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை சிக்ஷிக்கிறார். கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார். சிக்ஷனை என்னங்க? சிக்ஷனை என்ன? சிக்ஷனை நமக்கு சில கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். வரக்கூடிய நேரத்துல அதை கர்த்தர் தான் நம்ம சிக்ஷிக்கிறார் என்பது அறிந்து கொள்ள. ஏன் சிக்ஷிக்கிறார்? அவர் நம்ம அன்பு வைக்கிறதுனாலே நம்ம சிக்ஷிக்கிறார். அதை சொல்லாமா? இப்போ பிள்ளைகள் அனுப்பிச்சக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? குழந்தைகள் நல்ல வழி வர வேண்டும் என்று சொல்லி குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? சிக்ஷிப்பாங்க, பெரம்பெடுத்து அடிப்பாங்க. அப்படி சொல்லாம பெரம்பை கையாளுவாங்க. பெரம்பெடுத்து அடித்து இந்த பெரம்பினாலே என்ன பண்ணுவாங்க? மதிய இனத்தை அவர்கள் ஒழிப்பார்கள். சொல்லாம பிள்ளைகளுக்குள்ள ஒட்டி இருக்கிற மதிய இனத்தை அழித்து என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவார்கள். சொல்லாம அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார். கரங்களை விட்டு வல்ல சொல்லாம அது மட்டுமல்ல, எபிரேயர் 12:6 இதே வசனம் தான் இருக்குது. 12 எபிரேயர் 12:6. அடுத்து 1 யோவான் 4:12 எடுத்துங்க. 1 யோவான் 4:12. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து நாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மனுஷன் அப்போ கர்த்தர் அன்பு கூறுவர்களுக்கு ஆண்டவர் நம்மை சிக்ஷிக்கிறார். அப்படி சொல்லாம அடுத்து 1 யோவான் 4:12. 1 யோவான் 4:12. 1 யோவான் 4. பிரியமானவர்களே, விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். இங்கே 1 யோவான் 4:12 என்ன சொல்றாரு? பிரியமானவர்களே, தேவன் விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூற எப்படி இருக்கிறோம்? கடனாளிகள். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த அன்பு அதெல்லாம் சொல்லாம அந்த அன்பை எப்படி கொடுத்துருக்கார்? கடனா கொடுத்திருக்கார். எப்படி கொடுத்தாரு அன்பை? தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை உனக்காக அன்பை கொடுத்தார். கொடுத்து அன்பை கொடுத்தார். அதெல்லாம் சொல்லாம அந்த அன்பை, நான் கொடுத்த அன்பை நீங்க என்ன பண்ணணும்? வாசனை பிரியமானவர்களே, தேவன் விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். கடனா என்ன கட்டணும்? வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தா கடன். ரைட்? அதுக்காக எனக்காக வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தா கடன் அப்படின்னு சொல்லாமா? அப்போ ஆண்டவர் என்ன பண்றது? நமக்கு அன்பை கடனா கொடுத்துருக்காரு. கடனா கொடுத்த அன்பை மறுபடியும் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படின்னு சொல்லாமா? கர்த்தருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லாமா? கர்த்தருக்கு கொடுக்கணும். இப்ப யாருக்கு கொடுக்கணும்? இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அப்படின்னு சொல்லாமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். சிறியர்கள் எதை செய்யறோ அதை யாருக்கு செய்யணும். அப்போ சிறியர்களுக்கு என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். அவர்கள் மேல அன்பு செலுத்தணும். சபையில் இருக்கிற விசுவாசிக்கு மேல அன்பு செலுத்த வேண்டும். கரங்களை வைத்து ஒரு நல்ல சொல்லாமா? அன்பு செலுத்த. அப்படி அன்பு செலுத்தக்கூடிய நேரத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அன்பு சொல்லாமா? அதே 1 யோவான் 5:3 பாருங்க. 5:3 தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவர்களுக்கு அன்பு கூறுவதுதான். அதே சொல்லாமா? நீ தேவனுக்கு அன்பு கூறுவதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தேவனத்தில் அன்பு கூறுவது என்ன அர்த்தம்? வாசிங்க, அதை சொல்லுது. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது. ஆமென். தேவனுடைய கற்பனைகள், கற்பனை வார்த்தைகள், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன கட்டளைகளுக்கு என்ன பண்ணணும்? அதன்படி நடக்கிறவர்களே தேவனுக்கு அன்பு கூறுகிறவர்கள். அந்த கட்டளையின்படி நடக்கிறவர்களே தேவனுக்கு அன்பு கூறக்கூடியது. அதெல்லாம் சொல்லாமா? அப்ப நீ தேவனுக்கு அன்பு கூறுகிறாய் என்று சொன்னால் எப்படி அன்பு கொள்ள முடியும்? கற்பனைகளின்படி நடக்கணும், வசனத்தின்படி நடக்கணும், வசனத்தை கேட்டு அதுபடி நடக்கணும். அப்படி நடக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடியவர்கள். அதில் சொல்லாமா? அதில் சொல்ல மாட்டேங்கிறது. இப்போ அந்த அன்பு கூறுதல் 2 யோவான்ல 5வது சொல்லப்படுகிறது. இந்த அன்பு கூறுதல் புதிய உடன்படிக்கூடிய கட்டளையாக இருக்கிறது. அப்படின்னு சொல்லாம நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிய ஏற்பாடுல சொன்ன காரியங்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த அன்பை குறித்து அதிகமாக சொல்லி இருக்கிறார். இது 2 யோவான்
5ஆம் வசனம் 2 யோவான் 5. இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உண்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் சொல்லாம புதிய கற்பனையில் ஆண்டு ஒரே ஒரு காரியம் சொல்றாரு, அன்பே கொள்ளலாம். அன்பே கொள்ளலாம். இப்ப எல்லா கட்டளைகளையும் நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் ஒரு அன்பு செலுத்தால் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றின ஒரு காரியத்தை உனக்குள்ளே ஆண்டு பார்ப்பார். சொல்லாம இந்த காரியம் ஆண்டவருக்குள்ளே வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் மேல வைத்த அன்பு, மனுஷன் மேல வைத்த அன்பு இது உனக்கு இருக்குமான ஆண்டவர் சங்கீதம் 122:6 பாருங்க. 122 கடைசியா 122. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுவித்திருப்பார்களாக. உன்னை நேசிக்கிறவர்கள் சுவித்திருப்பார்களாக. உன்னை நேசிக்கிறவர்கள் சுவித்திருப்பார்கள். அப்போ உன்னை மற்றவர்கள் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும்? நீ முதல்ல நேசிக்கணும். நீ நேசித்தா அவங்க நேசிப்பாங்க. அப்படி சொல்லாமா? நீ கோபமா இருந்தவங்க நேசிக்க மாட்டாங்க. அப்படி சொல்லாமா? அப்போ நீ நேசிக்கணும், மற்றவர்களை நேசிக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை நேசித்தால் என்ன சொல்ற அருமையான வசனம் அது. சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீ உலகத்துல வந்து சுகித்து இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உன்னை தேடி அவர்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்கணும், மற்றவர்களும் உன்னை நேசிக்கக்கூடிய அளவுக்கு நீ நடக்கணும். இதுதான் முக்கியமான காரியம். கடைசியா மற்றவர்களும் உன்னை நேசிக்கக்கூடிய அளவுக்கு எப்போ நடக்கலையோ அப்போ உலகம் சுபிட்சமா இருக்கும். அதே சொல்லாம உலகம் சமாதானமா இருக்கும், உலகத்துல ஆசீர்வாதம் உண்டு. அப்படி என்ன செய்யணும்? நீ மற்றவர்கள் உன்னை நேசிக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணணும்? நீ மற்றவர்கள் நடந்து சொல்லாம மற்றவர்கள் உன்னை நேசிக்கக்கூடிய அளவுக்கு நீ என்ன பண்ணணும்? மற்றவர்களை நேசிக்கணும். புரியுதுங்களா? நான் சொல்ல புரியுதே இல்லை. கடைசி புரிஞ்சுக்கணும். கடைசி தான் கிளைமேக்ஸ். அதில் சொல்லுங்க, மற்றவர்கள் தேசம் சுபிட்சமாக இருக்க வேண்டும், தேசம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உன் அயல் வீட்டில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், உன் தெருவில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ அவர்கள் நேசிக்கக்கூடிய அளவுக்கு நடந்து. புரியுதுங்களா? அது மட்டும் நடக்காது. மற்றவர்களை நேசிக்கிறது எப்படி நடக்க முடியும்? அவங்க நேசிக்கிற அளவுக்கு நம்ம எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் சத்தியம். அதுதான் சத்தியம். அது சொல்லுங்க, மற்றவர்கள் உன்னை நேசிக்கக்கூடிய அளவுக்கு நீ நடந்தா உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, உன் சுற்றுப்புறத்தில் இருக்கிற மட்டுமல்ல, உன் தெருவில் இருக்கிற மட்டுமல்ல, இந்த கிராமமே ஆசீர்வாதமாக இருக்கு. அதே சொல்லுங்கள, புரியுதுங்களா? அன்புக்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? இந்த ஊரே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா மற்றவங்களுடைய நேசிக்கக்கூடிய அளவுக்கு நீ நடந்துக்கிறத. நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? புரிஞ்ச விஷயம் அவரை புரியுதா இல்லையா? இந்த கிராமம் சந்தோஷமா இருக்கணும், இந்த கிராமம் உன்னை தேடி வரணும், இந்த கிராமம் உன்னை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணணும்? அவர்கள் நேசிக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணணும்? நடத்து. உண்மையை நடந்துக்க, சத்தியமா நடந்துக்க, சத்திய வழியில் நடந்துக்க, கர்த்தருடைய வழியில் நடந்துக்க, கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை சத்தியத்தின்படி நடந்துங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் முழங்களுடைய எழுந்திருப்போம். சீக்கிரம் எழுந்திரு. ஜீசஸ் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Jesus, glory, glory, glory. Om God, Balavari, Balavari, Vishnu. Stotram, 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 stotram. ஆண்டவர் உடனே பேசியிருப்பாரானால் கண்டிப்பாக நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் கூட பேசலாம், நீங்க கூட பேச முடியாது.
பேசினாரா இல்லையா உங்ககிட்ட? என்ன பேசினாரா? ஏதாவது ஒண்ணு பேசினாரா? இந்த வார்த்தைகளை பேசினாரா? சொல்றவங்க கை இருக்கானுங்க. வார்த்தை மூலமா எங்கிட்ட ஆர்டர் பேசினாருங்க. அவங்க அதுக்கு வார்த்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அன்பு சகோதர சகோதரியே, அந்த வார்த்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உடனே பேசுற வார்த்தைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னோட பேசுற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் இந்த சாட்சி சொல்லுங்க. இந்த காலத்தை கர்த்தர் கண்டிப்பாக வாங்கி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு மனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 என்னை கண்டீரே, என்னை கண்டீரையா. என்னை கண்டீரே, கண்டீரையா. என்னை கண்டீரே, கண்டீரையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தைகளுக்காக நாம் சோதனைப்போம். உற்சாக கடவுளுக்கு நாம் சோதனைப்போம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உதவி கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அங்கிருக்கிறார். சோதனைப்பார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என்னோடு பேசுவோம். என் ஆத்துமாவே ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமும் நம் அனைவரோடும் என்றும் ஆண்டவராகிய இயேசு வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதமாக ஒரு கரத்தை கொடுத்து இயேசு